பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 32வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்பதாக. என் ஜனம், மை பீப்பிள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை என் ஜனம் என்று உரிமை பாராட்டி அழைக்கிறவர். என் ஜெப வீடு, என் சபை என்று அழைப்பதைப் போல நம்மை என் ஜனம் என்று அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நம்மை உற்சாகம் கொள்ளும்படிக்கு செய்யும். நீங்கள் அவருடைய ஜனங்களாக காணப்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் ஆவியை ஊற்றுவார். அப்போது நீங்கள் சமாதான தாபரங்களில் குடியிருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக காணப்படுவார். உலக நாடுகளில் பல காரியங்கள் நடக்கலாம். துர்ச்செய்திகளை அனுதினமும் நீங்கள் கேட்கலாம். எதிர்பாராத சம்பவங்கள் சுற்றிலும் நடக்கலாம். ஆனால் உங்கள் தாபரங்களில் சமாதானம் காணப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் காணப்பட்ட வேளையில் அவர்களை சுற்றிலும் அழிவுகளும் கல்மழையும் கொள்ளை நோய்களும் மரணங்களும் காணப்பட்டது. ஆனால் இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட தாபரங்களில் காணப்பட்டதினால் இவர்களுடைய கூடாரங்களில் சமாதானம் காணப்பட்டது. இந்த புதிய ஆண்டில் நீங்கள் சமாதான தாபரங்களில் குடியிருக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். அதுபோல உங்கள் வாசஸ்தலங்கள் நிலையானதாக காணப்படும். தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று வாக்களித்தவர் அப்படியே செய்தார். தாவீதின் குமாரனாக இயேசு பிறந்ததினாலே அவனுடைய வீட்டை கர்த்தர் நிலைப்படுத்தினார். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக காணப்படுவதனாலே கர்த்தர் உங்களையும் நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். ஆகார் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் இஸ்மவேலோடு அலைந்து திரிந்தாள். ஆபிரகாம் கொடுத்த அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரும் முடிந்து போனது. அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆபிரகாமால் கூட அவளுக்கு ஒரு நிலையான வீட்டை கொடுக்க முடியவில்லை. ஆபிரகாமின் அப்பமும் துருத்தியும் தண்ணீர் கூட முடிந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார்: இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையின் என்று அகற்றிவிட்டார். நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று எரேமியா 4:1 நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் மனம் திரும்பி நம்முடைய அருவருப்புகளை நம்மை விட்டு அகற்றிவிட்டால் கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துவார். கர்த்தருடைய ஜனங்கள் தொந்தரவு செய்வார் இல்லாமல் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருப்பார்கள். வசதிகள் எவ்வளவு இருந்தாலும் சுற்றிலும் இருந்து தொந்தரவுகள் காணப்படும் போது அமைதியையும் சமாதானத்தையும் இழந்து விடுவோம். தாவீது கர்த்தரை தன் மேய்ப்பராகவும் தன்னை அவருடைய மந்தையின் ஆடாகவும் கண்டு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று பிரதான மேய்ப்பன் இயேசு அவருடைய மந்தையின் ஆடுகளாகிய நமக்கு வைத்திருக்கிற அமைதலுள்ள ஜீவியத்தை குறித்து கூறுவதை பார்க்க முடிகிறது. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக காணப்படும் போது உங்கள் கூடாரங்களிலும் குடும்பங்களிலும் அமைதியும் சமாதானமும் காணப்படும். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களை சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும்படிக்கு செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களை உம்முடைய ஜனங்களாய் கண்டுகொண்டீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களிலும் எங்களை விசேஷித்தவர்களாக கண்டு உமக்கென்று நீர் பிரித்தெடுத்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. தாவீதுக்கு நிலையான வீட்டை ஏற்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நிலையான வீட்டை கட்டு நீர் ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே, எந்த புறங்களிலும் இருந்து தொந்தரவுகளும் நெருக்கங்களும் இல்லாதபடி உம்முடைய பிள்ளைகள் அமைதியாய் வாழ்வதற்குரிய வாசல்களை கர்த்தர் நீர் திறந்து கொடுப்பீராக. புதிய வருஷத்தின் துவக்கத்திலிருந்து புதிய கிருபைகளையும் புதிய நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.